ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்டாப் குக்கிங் சேனல். மட்டன் குழம்புனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மட்டன் குழம்பை விட டேஸ்டான மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க, நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க, தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க, தேங்காய் 1/2 மூடி எடுத்துக்கோங்க, பூண்டு 1, இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப, நல்லெண்ணெய், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், காய்ந்த மிளகாய் தூள், பட்டை, குழம்பு மிளகாய் தூள். அடுத்தது சுத்தம் செஞ்ச மட்டனை குக்கரில் போட்டுக்கோங்க. காய்ந்த மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, மஞ்சள் தூள் ஒரு 2லேருந்து 3 சிட்டிகை போட்டால் போதும். எல்லா தூளையும் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கர் 7லேருந்து 8 விசில் வரைக்கும் விட்டுடுங்க. நல்லா மட்டன் நல்லா வேகிற அளவுக்கு போட்டுடுங்க. அவ்வளோதான், குக்கர் விசில் வந்துடுச்சு. குக்கர் விசில் வந்தவொடனே கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுட்டு தேங்காவெல்லாம் நல்லா துருவிடுங்க. இஞ்சி எல்லாத்தையும் தோல் சீவிட்டு பூண்டு பல்லெல்லாம் நல்லா உரிச்சிக்கோங்க. ஒரு 20 பூண்டு பல் தேவைப்படும். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. தேங்காய், துருவின தேங்காய், இஞ்சியை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு, இது 3த்தையும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தால் போதும். அடுத்தது வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 தக்காளி, 1/2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக, ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும், கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா சூடான பிறகு ஒரு 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம வச்சுருக்க பட்டையை அதில் போட்டுடுங்க. அடுத்தது பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. அடுத்து தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், இஞ்சி, பூண்டை அதில் ஊற்றிடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்தது நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதிலையே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன், உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா 8 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன் ஒரு 8 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு மட்டனை, நம்ம வேக வச்சுருக்க மட்டனை அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிடுங்க. 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்மளோட மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்லாம், இல்லை சாதத்தோடு கூட போட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப்டாப் குக்கிங் சேனலுக்கு.